அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. உலக பொதுமறையாம் அல் குர்ஆனுக்கு ஈடான நூல்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க அதனுடைய வார்த்தைகளும் கருத்துக்களும் அல்லாஹ்வை சார்ந்தது. மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, மனிதனுடைய கருத்துக்கள் அல்ல. அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய வார்த்தைகளும் 100 விழுக்காடுகள் அல்லாஹ்வை சார்ந்தது. எனவே அதிலே தவறுகள் வருவது கிடையாது, மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது. அந்த குர்ஆனுடைய சிறப்புகளை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் அல் குர்ஆனை பொருள் விளங்கி படித்தாலும் சரிதான், பொருள் விளங்காமல் படித்தாலும் சரிதான், இருவருக்கும் கூலிகள் கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒருவர் ஒரு எழுத்தை படித்தால், கரஅன படித்தால் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அந்த ஒரு எழுத்திற்கு பகரமாக ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படும். வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்தால், திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஒருவர் ஓதினால், அதில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை படித்திருந்தால், அல்லாஹ்விற்காக வேண்டி அதை அவர் செய்திருந்தால், அல்லாஹ்க்கு ஒன்றுக்கு 10 மடங்கு கூலியை வழங்குவார். ஆனா பாவம் செஞ்சா அப்படி இல்லை, ஒரு பாவத்திற்கு ஒரு பாவம் தான் பதிவு செய்யப்படும். ஆனால் ஒரு நன்மையை அல்லாஹ்விற்காக ஒருவர் செய்தால் ஒன்றுக்கு 10 மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். அந்த அடிப்படையில ஒருவர் குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்தை உச்சரிப்பாரேயானால் ஒரு எழுத்திற்கு அல்லாஹ் ஒரு நன்மை அல்ல 10 நன்மையை பதிவு செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன், மாறாக வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பதில் 3 எழுத்துக்கள் இருக்கிறது. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை. லாம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை. மீம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதுவாரையானால் அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. யாசீன் சொல்றோம், யா என்பது ஒரு எழுத்து, சீன் என்பது ஒரு எழுத்து. ஹாமீம் என்று சொல்லுகின்றோம், ஹா என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக குர்ஆனை ஓதினால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் தருகின்றார். இந்த சமுதாயம் அதை உணராமல் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களும் குர்ஆனை எடுத்து ஓதுவது கிடையாது. ஓத தெரியாதவர்கள் ஓதி படிக்கலாம், நாமும் குர்ஆனை ஓத வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் துளியும் கூட ஏற்படுவதில்லை.
ஒவ்வொரு நாளைக்கும் வாயை திறந்தால் எவ்வளவு தவறான வார்த்தைகள் புறம் பேசுகின்றோம், கோல் முட்டுகின்றோம், குறை சொல்லுகின்றோம், தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம், பேசுகின்றோம். ஆனால் கலாமுல்லாவை, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறோம், ஓத வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுவதே இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினால் ஒரு இடத்திற்கு 10 நன்மை. ஆனால் ஓதாமல் தவறான வார்த்தைகளை பேசினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தீமை, பாவம் பதிவு செய்யப்படுகிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மில் பலரும் பேசக்கூடிய வார்த்தைகளில் 99 விழுக்காடுகள் தவறான வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. சில பேர் மறந்தும் கூட அல்லாங்கிற வார்த்தையை சொல்றது இல்லை. சில பேர் மறந்து போய் சொல்லியிருந்தாங்க. ஆனா இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு அல்லாங்கிற வார்த்தையை சொன்னாலும் கூட அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு நன்மை. ஃபிரௌன் என்று சொல்லுகின்றோம். குர்ஆனை ஓதும்போது ஃபிரௌன் என்று வருகிறது. அதில் 5 எழுத்துக்கள், 50 நன்மை கிடைக்கிறது. அதே நேரத்திலே நாம ஷைத்தான் என்று சொல்லுகின்றோம். அதுல 5 எழுத்துக்கள் இருக்கிறது, 50 நன்மை. ஷைத்தான் பேர சொன்னாலும் 50 நன்மை. இப்லீஸ் என்று சொல்லுகின்றோம். குர்ஆனை ஓதும் பொழுது அந்த இப்லீஸ்ங்கிற வார்த்தைக்கும் 50 நன்மை கிடைக்கிறது. அகாடி தஸ்பீஹ் பண்ணிய கையில வச்சுட்டு ஃபிரௌன் ஷைத்தான் கூடாது. குர்ஆனை ஓதும் பொழுது அந்த வார்த்தைகள் வருமானால் அதற்கும் கூட அல்லாஹ் 50 நன்மைகளை தருகிறான் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம குர்ஆனை எடுத்து ஓதணும். ஓத தெரியலையா, யாராவது ஓதிக்கொண்டிருந்தால் அவருக்கு அருகில் நாம் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.